ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபீஸ் ஹேஷ்டாக். இன்றைக்கி ஹெல்த்தியான ஒரு பீனட் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க. பீனட் சட்னி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 1 கப் பீனட் வேர்க்கடலை எடுத்துருக்கிறேன். ஸோ இதை ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு இந்த வேர்க்கடலையை அதில் சேர்த்துருவோம். ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. லைட்டாக அந்த ஸ்கின் நல்லா ரோஸ்ட் ஆகிறது மாதிரி வறுத்துக்கிடணும். ரொம்ப டார்க் கலர் ஆகிடுச்சுன்னா நம்மளோட சட்னியும் ரொம்ப டார்க் கலராக இருக்கும். ஸோ பீனட் ஒயிட் கலராகவே இருக்கிறது மாதிரி லைட்டாக வறுத்து எடுத்து இப்போ பீனட் ஓரளவுக்கு வெந்துருச்சு பாருங்கள். இப்போ என்னோடய ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி நல்லா ஆற விடுறேன். ஸோ இந்த ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி 1 கப் பீனட் நான் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு கூட நான் இன்றைக்கி 2 க்ரீன் சில்லி கிள்ளி போட்டிருக்கிறேன். இதுக்கு கூட 1 ஸ்பூன் சால்ட்டு. உங்களோட சட்னிக்கு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சால்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக புளி பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கிறேன். இது ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். கொஞ்சம் ஜீரகம், உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா சின்ன வெங்காயம் 2 சேர்த்துக்கோங்க, நல்ல ஒரு மணம் கொடுக்கும். ஸோ இப்போ இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடணும். ஸோ நீங்கள் அரைக்கும்போது இது ரொம்ப கட்டியாக ஆகும். ஸோ கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்து உங்களுக்கு எவ்வளோ கன்சிஸ்டன்சி வேணுமோ அவ்வளவுக்கு தண்ணி சேர்த்து நீங்கள் இதை அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், நான் அரைச்சிட்டு வந்தது நல்லா ஃபைனாக அரைஞ்சிருக்கு. ஸோ இப்போ இதுக்கு சட்டுன்னு ஒரு தாளிப்பு கொடுத்துருவோம். தாளிப்பு சட்டி அடுப்பில் வச்சு இதில் தேவையான ஆயில் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கிறேன். இதில் இன்றைக்கி கடுகு, ஜீரகம், காஞ்ச மிளகாய், கொஞ்சம் தாளிக்கிற டால் எல்லாம் சேர்த்து ஃப்ரையாக கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நம்மளோட பீனட் சட்னிக்கு கூட சேர்த்தாச்சு. நம்மளோட ஹெல்த்தியான பீனட் சட்னி தயாராகிடுச்சு. ஸோ சுகர் பேஷண்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். பட் குட்டி பசங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பீனட் சட்னி. பீனட் மட்டும் நீங்கள் ஆல்ரெடி வறுத்து தோல் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா 1 மினிட் போதும் இந்த சட்னி செய்கிறதுக்கு. ஸோ உங்கள் எல்லாருக்கும் இந்த சட்னி ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாகி இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி உங்களோட ஃபீட்பேக்கை என் கூட ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். பாய். கீப் ஸ்மைலிங்.